வணக்கம். உங்க ரேஷன் கார்டு மூலமா உங்களுக்கு ஒரு இலவச சமையல் எரிவாயு சிலிண்டரும் கூடவே பண உதவியும் கிடைக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. அரசாங்கத்தோட இந்த புத்தம் புதிய திட்டத்தை பத்தி தான் நம்ம இப்ப விரிவா பார்க்க போறோம். ஒவ்வொரு மாசமும் கேஸ் சிலிண்டர் பில் வரும்போது பட்ஜெட் கொஞ்சம் இடிக்குதா? சொல்லப்போனா இந்த விலை உயர்வு உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய சுமையா மாறிடுச்சா? அப்படின்னா இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு தான். இப்போ இந்த சார்ட்ட பாருங்களேன். கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 500 ரூபாய்க்கு நாம வாங்கின சிலிண்டர் இன்னைக்கு 1000 ரூபாய தாண்டி போய்கிட்டு இருக்கு. அதாவது டபுள் மடங்கு விலை ஏறி இருக்கு. இந்த விலை உயர்வு நடுத்தர குடும்பங்களோட மாச பட்ஜெட்டை எப்படி புரட்டி போட்டிருக்குன்னு நாம எல்லாருக்குமே தெரியும். சரி, இந்த விலைவாசி உயர்வு மட்டும்தான் பிரச்சனையா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? அரசாங்கம் ஏன் இப்போ இதுல தலையிடணும்? வாங்க முதல்ல இத பத்தி பார்க்கலாம். காசு ஒரு பக்கம் பிரச்சனைனா நம்ம ஆரோக்கியம் அதைவிட பெரிய பிரச்சனைங்க. இன்னைக்கும் பல கிராமங்கள்ல நம்ம வீட்டு பெண்கள் விறகு அடுப்புலயும் மாட்டுச்சாணத்தை எரிச்சும் சமைக்கிறாங்க. அதனால வர புகை சுற்றுச்சூழலை கெடுக்கிறது மட்டும் இல்லாம அவங்க நுரையீரலையும் நேரடியா பாதிக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் தான் அரசாங்கம் யோசிச்சிருக்கு. சோ இந்த எல்லா பிரச்சனைகளையும் மனசுல வச்சுக்கிட்டு அரசாங்கம் ஒரு சூப்பரான புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. இது சும்மா ஒரு உதவி மட்டும் இல்ல, ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஆரம்பம். அது என்ன திட்டம்னு பார்க்கலாமா? ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். இந்த திட்டத்தின் கீழ உங்களுக்கு ஒரு சிலிண்டர் முழுக்க முழுக்க இலவசமா கிடைக்கப் போகுது. அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண்ணோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு நேரடியா 1000 ரூபாய் பண உதவியும் கிடைக்கும். இது உண்மையிலே ஒரு டபுள் தமாக்கா இல்லையா? அப்போ இந்த திட்டத்தோட நோக்கம் வெறும் பணம் கொடுக்கறது மட்டுமல்ல, புகையில்லாத சுத்தமான சமையல் எரிவாயுவை கொடுத்து குடும்பங்களோட ஆரோக்கியத்தையும் அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துறது தான் இதோட முக்கியமான இலக்கு. சரி, இவ்ளோ நல்ல பலன்கள் கிடைக்கிற இந்த திட்டத்துக்கு யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? வாங்க, அது என்னென்ன தகுதின்னு இப்போ தெளிவா பாத்திரலாம். இந்த திட்டத்துல பயன்பெற மொத்தம் மூணு முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒன்னு, நீங்க வறுமை கோட்டுக்கு கீழே வர பிபிஎல் ரேஷன் கார்டு வச்சிருக்கணும். ரெண்டாவது, உங்க குடும்பம் ஏற்கனவே பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தோட பயனாளியா இருக்கணும். மூணாவது, உங்க குடும்பத்துல ஒரு பெண் உறுப்பினர் பேர்ல தான் கேஸ் கனெக்ஷன் இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த தகுதியெல்லாம் இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப் என்ன, எப்படி அப்ளை பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப பார்க்கலாம். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. உங்க ஆதார் கார்டு, பிபிஎல் ரேஷன் கார்டு, பணம் வர்றதுக்கு உங்க பேங்க் பாஸ்புக், உங்களோட கேஸ் கனெக்ஷன் நம்பர், அப்புறம் நீங்க யூஸ் பண்ற ஒரு மொபைல் நம்பர். இது எல்லாம் கையில இருந்தா அப்ளை பண்றது ரொம்ப சுலபம். இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. நீங்க குடுக்குற மொபைல் நம்பர், உங்க ஆதார், பேங்க் அக்கவுண்ட், கேஸ் கனெக்ஷன் இது எல்லாத்துலயும் ஒரே நம்பரா சரியா லிங்க் ஆகியிருக்கணும். இது ரொம்ப கட்டாயம். இதுல ஏதாவது தப்பு இருந்தா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஆன்லைன்ல அப்ளை பண்றது ரொம்ப ஈஸிங்க. முதல்ல உணவு மற்றும் சிவில் சப்ளைஸ் துறையோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு போங்க. அங்க இந்த திட்டத்துக்கான லிங்கை தேடி கிளிக் பண்ணுங்க. உங்க விவரங்களை சரியா ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. கடைசியா சப்மிட் பண்ணதும் உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். அதை பத்திரமா எழுதி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க அலைய வேண்டியதில்ல. உங்களுக்கு கிடைச்ச அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு உங்க அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு நீங்களே வீட்ல இருந்தபடியே ஆன்லைன்ல செக் பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்ப வெளிப்படையா இருக்கும். சரி, கடைசியா பார்க்க போனா இந்த திட்டம் உங்க குடும்பத்துல உண்மையிலேயே என்ன மாற்றத்தை கொண்டு வரும்? இது வெறும் பணத்தை மிச்சப்படுத்துற விஷயம் மட்டும் இல்லைங்க, அதுக்கும் மேல. இந்த ஒரு வரி போதும் இந்த திட்டத்தோட முழு பயனையும் சொல்றதுக்கு. இது உங்க குடும்பத்தோட ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குது, அதே சமயம் உங்க பண கஷ்டத்தையும் குறைக்குது. இது ஒரு உண்மையான இரட்டை நன்மைதானே? நிச்சயமா இந்த திட்டம் உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா கொஞ்சம் கூட தாமதிக்காதீங்க. உங்க தகுதிகளை ஒரு முறைக்கு இருமுறை சரி பார்த்துட்டு உடனே விண்ணப்பிங்க. இந்த நல்ல வாய்ப்பை கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க.